வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏற்கனவே சொன்ன மாதிரி 10,000 சப்ஸ்கிரைபர் வரணுங்க. அது வந்துடுச்சு அப்படின்னா 1000 பேருக்கு உருவேற்றப்பட்ட சஸ்திரபந்தத்தை சிறுவாபுரி முருகர் பாதத்தில் வச்சு பூஜை பண்ணி 1000 பேருக்கு அனுப்புறதா விண்ணப்பம் பண்ணியிருக்கேன். உங்ககிட்டையும் அதையே விண்ணப்பம் பண்ணிக்கிறேன். இப்போ தலைப்புக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி செல்வ வளம், அதாவது பொருளாதாரம் உயர்றதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டிஎம்லேயுமே கேட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கான பரிகாரம், அந்த மாதிரி நிறைய பரிகாரம் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான பரிகாரங்க, நம்ம எப்பயுமே முருகருக்கு செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்போம் இல்லையா? அதே மாதிரி திங்கக்கிழமைகள்ல முருகருக்கு விரதம் இருக்கிறோம். இந்த மாதிரி எனக்கு கடன் தீரணும், எனக்கு செல்வ வளம் உயரணும், பொருளாதாரம் உயரணும், தொழில் மேம்படணும், வீட்டுக்கு வருமானம் நிறையா வரணும், எல்லா வகையிலையும் வருமானம் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி திங்கக்கிழமைகள்ல முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கீங்க, முருகருக்கு விளக்கு ஏற்றுறீங்க, நெய் விளக்கு ஏற்றுறீங்க, சஷ்டக விளக்கு ஏற்றுறீங்க, கோவிலுக்கு போய் நெய் தீபம் போடுறீங்க, அரளிப்பூ சாத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக படிப்படியாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வருங்க. கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க. இதை ஆரம்பிக்கும் போது வளர்ப்பிறை திங்கக்கிழமையில ஆரம்பிங்க, தேய்பிறையில் வேண்டாம். வளர்ப்பிறை திங்கக்கிழமையில இந்த பரிகாரத்தை ஆரம்பிங்க. இது பரிகாரம்னு கூட சொல்ல முடியாது, முருகப்பெருமானுக்கு நம்ம இருக்கிற விரதம். அது திங்கக்கிழமை இருந்தீங்கன்னா பொருளாதாரம் உயருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.